வெல்கம் டு aishwaryam.builder. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கிரகம் பக்கத்தில் கட்டி முடித்த வீட்டோடைய உள்ளமைப்பு அது எப்படி வந்திருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். என்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கோம், வீட்டு என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், டைல்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்டேர் கேஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து 20க்கு 40 அப்படிங்கிற சவுத் ஃபேஸிங் சைட்டு, அந்த இடத்துல அந்த வீடை கட்டியிருக்கோம். இது வந்து கீழே ஒரு பெட்ரூமு, லிவிங், டைனிங், கிச்சன் வரும். மேலே போனாக்கா 3 பெட்ரூம், அதுக்கு மேலே போனால் 2 பெட்ரூமு வித் பார்ட்லி டெரஸ் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உள்ளமைப்புள்ள வீடு எப்படி நம்ம லைட்டிங் வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம், எப்படி கட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வந்து கிளைண்ட் வீடு குடி போகிறாங்க, அவங்களுடைய அந்த இனாகரேஷன் ப்ளஸ் அவங்க எங்களுக்கு கொடுக்குற பரிசு பொருள் மற்றும் அவங்களுடைய ரிவ்யூஸு, அந்த வீட்டுடைய பிளான், அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட அந்த வீடியோக்கு லாஸ்ட் வீடியோ முடியும். இதோட அப்டேட்லாம் நீங்கள் ஏற்கனவே நான் அப்பப்போ ஒர்க் பண்ணதெல்லாம் நான் வீடியோவாக போட்டிருப்பேன். அதெல்லாம் இது மாதிரி நிறைய வீடியோ அது மாதிரி வீட்டு பிளான்லாம் நிறைய போட்டிருக்கேன். பட்ஜெட்டில் கிளைண்ட்ஸ்லாம் கேட்குறத பொறுத்து நான் இப்போ காமனாக பயன்படுங்கிறதெல்லாம் நிறைய வீட்டு பிளான்லாம் போட்டிருக்கேன். அந்த வீட்டு பிளான்லாம் பாருங்கள். இந்த வீடு இப்போ எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்களை போகலாம் வாங்க. இது வந்து நம்ம கிரகம் பக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த வீடு, அந்த வீட்டோடைய தோட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிளைண்டோட நாளைக்கு வீடு குடி போகிற விழாலாம் இருக்குது. அது வீடியோ ஃபோட்டோலாம் நாளைக்கு அவங்க பரிசு கொடுக்குறதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இது வந்து 20க்கு 45 அப்படிங்கிற இடத்துல வீடு, கிழக்கு தெற்கு பார்த்த வீடு. அதில் வந்து ஃப்ரண்டில் வந்து சம்பு செப்டி டேங்க்லாம் வரும். உள்ளே போனால் பெட்ரூமு, பெரிய லிவிங், டைனிங் வரும், கிச்சன் வரும். மேலே போனால் 3 பெட்ரூம், அதுக்கு போல் 2 பெட்ரூம், அந்த மாதிரி அமைப்புள்ள வீடு இது. இதில் வந்து கார் பார்க்கிங் ஏரியா, கார் பார்க்கிங் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இது செராமிக் டைல்ஸு. இது வந்து பார்த்திங்கனாக்கா மார்பிள் கான்செப்டில் மார்பிள் டைல்ஸு ப்ளஸ் உட்டன் ஃப்ளோர் மாதிரி உட்டன் டைல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து மெயின் டோர் டீ குட்டு இது கார்விங்ஸு. கிளைண்ட்டுக்கு நிறையா டிசைன் காட்டுவோம். அதில் என்ன டிசைன் அவங்க ஃபைனல் பண்ணுறாங்களோ அந்த டிசைன்ஸில் அவங்க அந்த வீடை ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம். சில பேர் சாமி படம் கேட்பாங்க, சில பேர் வந்து சாமி படம் வேணாம் சார் நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக தனித்தனியாக அவங்க கேட்குற மாதிரி நம்ம அந்த வீட்டுடைய மெயின் டோர் டிசைன் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே டீ கூட்டு, நம்ம மரத்தை எடுத்து டீ கூட்டில் கார்விங் பண்ணி இழைச்சி அதை பண்ணது. அது மாதிரி சைடில் அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் கேட்டாங்க, ஜன்னல், அது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோன்னே மார்பிள் மாதிரி உள்ள கான்செப்ட் உள்ள டைல்ஸு. இது 2x4 இந்த டைல்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கிளைண்ட் சாய்ஸ் தான், ஒயிட்டு, கிரே நிறையா வருது. அதில் அவங்க வந்து அந்த கிரே ஃபினிஷ் எடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வீட்டில் கான்ட்ராஸ்ட் கலர் அங்கங்கே கிரே அண்ட் ஆரஞ்சு மாதிரி, அது மாதிரி இங்கே அவங்க கிச்சன் மாடல் கிச்சன் இன்டீரியர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஸ்லாப் அடித்து கொடுத்துருப்போம், அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியர்லேயே அவங்க வந்து ஸ்லாப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு மாதிரி பார்த்திங்கனாக்கா இது மார்பிள் வித்து நம்ம அங்கே வெளியில் பார்த்தோம்னா அதே மாதிரி கான்செப்டில் தான் இங்கே வந்து டைல்ஸ் ஒட்டிக்கிட்டாங்க. இது வந்து எஸ்எஸ் ஒர்க்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு, எலிகண்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டேர் கேஸோட ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் வந்து ஓப்பனு, அது ஸ்கைலைட் நல்லாவே வரும், வெளிச்சம் வரும். இப்போ வீடு பக்கத்தில் அங்கிட்டு இருந்தால் கூட நமக்கு நல்லா வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில். இங்கே வந்து ஒயிட்டு எல்லாமே ஒயிட் பேஸ்ட்டாகவே இந்த கிச்சன் அங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் பிளாக் மாதிரி விரும்புவாங்க, இவர் வந்து ஒயிட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உட்டன் ஃப்ளோர் மாதிரி கான்செப்டில் இது வந்து மேட் ஃபினிஷில் தண்ணி ஓட்டாலும் வழுக்காது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணியிருக்கோம். கிச்சனில் வந்து மேலே அவங்க ஸ்டோர் ரூம் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இதில் வந்து அவங்க இந்த டோரில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய டிசைன் காமிச்சோம். அவங்களுக்கு இந்த டிசைன் தான் பிடிச்சிது. டீ குட் ஃபினிஷில் வித் ஸ்டீல் பீடிங் மாதிரி ஒரு கான்செப்ட்டு, ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப எலிகண்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணிவிட்டு இதை வந்து வுட் கலர்லேயே பெயிண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த டைல்ஸ் ஒரு கலரு, இந்த டைல்ஸ் ஒரு கலரு, அந்த மாதிரி இது வந்து இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ஓல்டு ஃபினிஷில் மார்பிள் வர மாதிரி ஒரு ஃபினிஷு ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மாதிரி அவங்களுடைய அந்த லைட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப எலிகண்டாக ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி இந்த டாய்லெட் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்சிங்காக இந்த கலர் கான்செப்டோட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே வந்திருக்குது.
அடுத்து வந்து இதே மாதிரி இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து அவங்க மார்பிள் மாதிரி தான் அந்த டைல்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கீழே மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட் பேஸ்டாக பண்ணியிருக்கோம். சீலிங் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மேலே ஏறி வர்றோம். இந்த டைல்ஸு இந்த ஸ்டெப்ஸோட டைல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மேலே இருந்தால் இந்த வாலில் கூட கலர்ஸை பிரேக் பண்ணி கான்செப்டு கிரே, லைட் கிரே அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பெட்ரூம் டோர்ஸ்லாம் ஒன்று ஒரு டிசைன் போடாமல் ஒரே டிசைன் ஈவனாக இந்த கிளைண்ட்ஸை டோர் செலக்ட் பண்ணுறதுலாம் அவங்க மைண்டில் விட்டுருவேன். கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எலிகண்டாக ரொம்ப க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக வந்துருக்கு. ஒரு மெட்டீரியல் இருக்குது உள்ளார, ஃபுல்லாக மெட்டீரியல் இருக்குது. அங்கே வந்து டார்க்கு வேறு கீழே உள்ள மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. அடுத்து இங்கே ஒரு கலர் கான்செப்ட்டு. இது டபுள் டோர் மாதிரி. இது வந்து 2 ஃபீட்டுக்கு வந்து 6 ஃபீட்டு அந்த மாதிரி ஹைட்டு. 2 விண்டோ நம்ம வந்து ஒரு விண்டோ வைப்போம்ல, அது மாதிரி இல்லாமல் 2 விண்டோ மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பெட்டு போட்டுப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு. இது வந்து வெளியில் வந்து பால்கனி கிளாஸ் மாதிரி போட்டிருக்கோம். மேலே லைட்ஸ் கூட எல்லாமே எலிகண்டாக நல்லா தான் செலக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து இது சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமு. அடுத்து இங்கே அதே மாதிரி டோர் தான். இங்கே இந்த ஒரு பெட்ரூம், பேக் சைடு ஒரு பெட்ரூமு. இங்கே வுட்டன் ஃப்ளோர் மாதிரி கான்செப்டில் ஃப்ளோர் பண்ணிவிட்டு இது ஒரு ரூம் கலரு. இங்கே இந்த ரூம் கலரை பேஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க இங்கேயும் டைல்ஸு, பிளைன் டைல்ஸு வித் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே லைட்ஸ் கொடுத்துருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில். இந்த லைட்டு வந்து சீலிங்லேருந்து நேராக கீழே இறங்கும் அந்த மாதிரி. எப்போதும் ஜென்ரலாக கிளைண்ட்ஸ் வந்து பைப் மாதிரி தான் போடுவாங்க எஸ்எஸ். இதில் வந்து அவங்க பாருங்கள் 304 இது மாதிரி ஒரிஜினல் பைப். இது மாதிரி பிராண்ட் அதில் இருக்கும். இது வந்து ஸ்கொயரு போட்டிருக்கோம். ஹேண்ட்ரைல் வந்து ஃபுல்லாக ஸ்கொயரில் போட்டிருக்கோம். அடுத்து மேலே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கு நம்மள கிராண்டாக ரொம்ப கோல்டு ஃபினிஷில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எலிகண்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போது செகண்ட் ஃப்ளோரில், ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோம்னாக்கா இந்த லைட்டு 3 விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருப்போம். அது மாதிரி சீலிங்கில் வந்து லைட்ஸ் வருது. பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பெட்ரூமு. அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரூம் வரும். வால்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வால்பேப்பர் ஒட்டிட்டு அந்த லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபினிஷிங்கு கோல்டில் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வால்பேப்பர் டிசைனு. அது மாதிரி இங்கே ஒரு ரூமு, அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் ரூமு. அது மாதிரி இங்கே ஒரு ரூமு, 2 ரூமு.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங்கில் இருக்கும், கிரே கலர் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண டைல்ஸ் ஒட்டியிருப்போம். அப்புறம் இங்கே வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம மேலே பர்குலாஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஏரியா ஃபுல்லாகவே கலர் கொடுத்து வெளியில் ஒரு கலரு உள்ளார ஒரு கலரு ஆரஞ்சு எல்லோ ரெட் பேஸ்டாகவே பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதுமாதிரி ஃப்ளோர் பார்த்திங்கனாக்கா ஆண்டிஸ்கிட்டு டைல்ஸ் தான், மழை பெஞ்சாலும் வழுக்காது அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உள்ள டைல்ஸ் தான் அது. இது வந்து இதெல்லாம் வச்சுருக்கோம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா சேஃப்டிக்கு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிரில்லு பேரப்பட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு கில்லு பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், மேலே வந்து யாரும் ஏறிடாமல் இடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. மேலே வந்து இந்த கிளாஸ் போட்டிருக்கோம், இந்த மாதிரி டப்பன் கிளாஸ் போட்டோம். கீழே ஃபுல்லாக லைட் வரும் அந்த மாதிரி அமைப்பு. நான் காங்கிரீட் போடும்போது என்ன பண்ணிட்டோம், நல்லா ராடு 16 ஸ்கொயர் ராடு வச்சு காங்கிரீட் போட்டோம் கிரில்லையே. மேலே வந்து கட்டை கட்டி இது மாதிரி பண்ணிட்டோம். இது வாட்டர் டேங்கு. இது அந்த பர்குலாஸ் அமைப்பு பார்க்குறீங்களா, அந்த அமைப்பு கீழே அமைப்பு பார்த்ததில் அது. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.